ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது நேற்று நடந்த குரூப் 1 எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்க்கலாம். வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் எது அப்படின்னா மகாபாரதம். யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகின்றார் அப்படின்னா பேரறிவாளன். காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா ரங்கராஜன். அடுத்த பொறுத்துக மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துக. பாண்டியர் யாரு? செழியன். சேரர் ஆதவன். சோழர் செம்பியன். ஆய்ங்கிறது திதியன். அப்போ ஆன்சர் பி. 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை என்ன அப்படின்னா பல்வேறு பிரிவுகளின் மூலம் சுகாதார கல்வியினை ஒருங்கிணைத்து மேம்படுத்துதல். ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை எது அப்படின்னா சோவ ரிக்பா. ஆன்சர் பி. தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் ஆன்சர் ஏ, உணவு பாதுகாப்பு. அடுத்த ஒரு மேக்ஸு, இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஏ. ஆன்சர் பிங்கிறது ஆன்சர். அடுத்தது இதில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி. இ.ஜி.ஜே என்பவை பகா எண்கள். அடுத்து 3 எண்களின் மீச்சிம ஆனது 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்போவாக இருக்க இயலாது? ஆன்சர் டி, 35. அடுத்து ஒரு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் தான். இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து மாண்டெக்ஸ் சோதனை எந்த நோயை கண்டுபிடிக்க உதவுது அப்படின்னா காசநோய். மாண்டெக்ஸ் சோதனை காசநோயை கண்டுபிடிக்க உதவுகிறது. யூட்ரோஃபிகேஷனால் மீனின் இறப்பிற்கு காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா ஆக்சிஜன் அளவு குறைவது. அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக, சரியான விடையினை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி. 2 மற்றும் 3 சரியானது. 2 என்ன அப்படின்னா G20 நாடுகளின் நிர்வாகமானது ஒருமித்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. அடுத்து G20 இணக்கம் என்ற கோட்பாடானது உள்ளடங்கி இருப்பதும் பிரதிநிதித்துவம் அதன் தலைமைக்கான அடிப்படையாகும். ஆன்சர் பி. அடுத்து ஒரு கூற்று காரணம். கூற்று 2024 கேல் ரத்னா விருது கிரிக்கெட் வீரர் முகமது சமிக்கு வழங்கப்பட்டது. காரணம், இந்த விருதினை மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வழங்கினார். ஏ தவறு. ஆன்சர் ஆர் சரி. ஆன்சர் ஏ. சரளைமண் பற்றிய கூற்றுகளில் எது சரி? 2 மற்றும் 3 கரெக்டு. இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்ததுங்கிறது தவறு. 2 மற்றும் 3 சரி. இரும்பு மற்றும் அலுமினியம் அதிகமாக இருக்குது. நைட்ரஜன், பொட்டாசியம், சுண்ணாம்பு அதில் என்ன இருக்குது? குறைவாக இருக்குது. பின்வரும் இந்திய நதிகளுள் எது அதிக ஆற்றுப்படுகை கொண்டது அப்படின்னா கோதாவரி. நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை டேஷ் என்ற இடத்தில் தருகிறது அப்படின்னா மேற்கு வங்காளம். ஆன்சர் சி. சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசிர் என்று அழைக்கப்பட்டார். நமக்கு கொடுத்திருக்கிறது திவானி விசாரத் என்று அழைக்கப்பட்ட நிதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார். துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிடும் இடத்தில் இருந்தார். மேற்கூறிய கூற்றுகளில் எது சரி அப்படின்னா ஆன்சர் சி. 1 மற்றும் 2 ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்வு செய்க. ஆன்சர் ஏ. 1 மற்றும் 4 சரி. 1 என்ன? ஆரியப்பட்டர் ஆரியப்பட்டியும், அது கரெக்டு. அடுத்து வாக்பட்டர் எழுதினது அஷ்டாங்க சங்கரகா. 1 மற்றும் 4 சரி. ஆன்சர் ஏ. அரசியலமைப்பின் எந்த விதி மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னா ஆன்சர் சி. 165 விதி. பாராளுமன்றம் என்ற சொல் பேசு என்று பொருளடங்கிய பார்லே என்னும் பிரெஞ்சு மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் ஏ. இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தவறு. மறைமுக தேர்தல். இந்திய ஜனாதிபதி பெயரளவில் அரசின் தலைவர். இதுக்கான ஆன்சர் 2 மட்டும் கரெக்டு. 2 மட்டும் சரி. கிராம மின்மயமாக்குதல் என்பது இந்த திட்டங்களின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன திட்டம்லாம் அப்படின்னா 1 மற்றும் 3. தீனதயாள் உபாத்யாய் கிராம ஜோதி திட்டம், பிரதான் மந்திரி சஹாஸ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா. 1 மற்றும் 3 கரெக்ட். ஆன்சர் பி. அடுத்து பின்வரும் நூற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா 2 மற்றும் 4 தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. 2 மற்றும் 4 தவறு. ஆன்சர் பி. 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது. ஏனெனில் ஆன்சர் சி. 3 மட்டும் சரி. அவர்கள் பெரிய அளவிலான வகுப்புவாத கலவரங்களை தவிர்க்க விரும்பினர். ஆன்சர் பி. சாரி, ஆன்சர் சி. 3 மட்டும். முதலாக ஜனகணமன என்ற பாடல் இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது அப்படின்னா 1911 கல்கத்தா மாநாடு.
அடுத்து பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? சாவித்ரிபாய் பூலே இந்திய ஊழியர் சங்கம் அப்படிங்கிறது தவறு. ஆன்சர் பி. பின்வருவனவற்றுள் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் இந்தியாவில் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை நிபுணர் யாருன்னா ஆன்சர் பி. முத்துலட்சுமி அம்மையார். அம்பூஜத்தம்மாள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மை? இவர் 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் தம்மை இணைத்து கொண்டார். கரெக்டு. அடுத்து மெட்ராஸ் கவுன்சிலுக்கு நியமனம் செய்யப்பட்டார். அது தவறு. இவர் சென்னையில் பெண்கள் சுதேசி இயக்கத்தை உருவாக்கினார். இதுவும் கரெக்டு. அப்போ ஆன்சர் பி. 1 மற்றும் 3 வந்து டேஷ் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலே தான் நல்காதாகி விடும். இந்த குறளில் குன்றும் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார் அப்படின்னா நெடுங்கடல். ஆன்சர் சி. எண்ணும் எழுத்தும் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. மேற்காணும் குறளில் இது எதை வந்து கண்களுக்கு ஒப்பாக சொல்கிறார் அப்படின்னா எண்ணும் எழுத்தும். ஆன்சர் டி. அரிக்கமேடு தொழில் ஆய்வுகளின் கூற்றுகளில் கீழ்கண்டது எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது மட்டும் தவறு அப்படின்னா அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறது மட்டும் தவறு. அரிக்கமேடு எங்கே இருக்குன்னா புதுச்சேரியில் இருக்குது. அப்போ ஆன்சர் சி. 2, 3, 4 சரி, 1 தவறு. அடுத்து கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? 1 மற்றும் 3 எய்ம்ஸும் NIPCCD அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம். NIPCCDனா தேசிய பொது ஒத்துழைப்பு மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நிறுவனம். 1 மற்றும் 3 சரி. கட்டாயம் மற்றும் இலவச கல்வி அனைத்து 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும் என்ற நிர்ணயமானது எந்த திருத்தத்தின் மூலம் அப்படின்னா 86வது திருத்தம். 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 86வது திருத்தத்தின் மூலமாக என்ன பண்ணாங்க? 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வந்து அரசு வழங்கணும் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அடுத்து ஒரு மேக்ஸு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் சி. ஆன்சர் வந்து 2. அடுத்து ஒரு ஏபி அதாவது கூட்டுத்தொடர் வரிசையிலேருந்து ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டி மிகை எனில் ஆல்ஃபாவும் வந்து மிகை அப்படிங்கிறது. ஆன்சர் டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் சரியாங்கிறது தெரியல. யாராவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யானையின் அதிகளவு வேகம். இதுக்கான ஆன்சர் வந்து டி சிங்கம் மற்றும் யானை. அடுத்து இந்த மேக்ஸுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ. கருத்தியல் கற்றல் எதை வலியுறுத்துகிறது அப்படின்னா 1, 2, 3 மட்டும். பல்வேறு துறைகளிடையே இணைப்பு, கருத்துக்களை நினைவு கூறுதல், அறிவினை புதுச்சூழலில் பயன்படுத்துதல். ஆன்சர் வந்து சி. அஞ்ஞானவாதம் என்பது எதுவும் இறுதியானது அல்ல என்ற நம்பிக்கை மற்றும் நிரந்தரமான மாற்று வழிகள் கொண்ட புதுமைக்கான புதியவற்றை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளவை அப்படின்னு சொல்கிறது. ஆன்சர் வந்து டி. அடுத்து ஒரு பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து சி. ஆன்சர் வந்து சி. 4, 3, 2, 1 டாக்டர் அம்பேத்கர் விருது வந்து சண்முகம். தந்தை பெரியார் விருது வந்து சுப வீரபாண்டியன். காமராஜர் விருது வந்து பலராமன். தமிழ் தென்றல் திருவிக்க விருது வந்து ஜெயசீலா ஸ்டீபன். காந்தியின் தண்டி நடைப்பயணத்தை பற்றி த ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அனில் தார்கர். ஆன்சர் பி. டஃப்லா பழங்குடியினர் இந்தியாவில் எங்கு காணப்படுகின்றனர் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1881. வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா பால் உற்பத்தி. அடுத்த ஒரு பொறுத்துக. குவாலியர் கோட்டை. குவாலியர் கோட்டை மான்சிங் தோமர். ஷாஜகானாபாத் ஷாஜகான். ஜிம்மா மசூதி பாபர். பிராணகிலா ஷெர்ஷா சூரி. ஆன்சர் வந்து ஏ. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி இழப்பு தொடர்பாக தவறான சட்டசபை உறுப்பை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் வந்து சி. விதி 189 கொடுத்துருக்காங்கல்ல 1 மட்டும். அடுத்து மாநில சட்டமன்றம் தொடர்பாக கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. மாநிலங்களின் மேலவைகளை நீக்குதல் அல்லது உருவாக்குதல் 169. அடுத்து பார்த்தோன்னா மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலம் 172. ஆன்சர் வந்து ஏ. 1 மற்றும் 2 மட்டும் சரி. அடுத்து ஒரு பொறுத்துக. PME வித்யா. PME வித்யா அப்படிங்கிறது டிஜிட்டல் கல்வியின் வாயிலாக பன்முக முறை கல்வி அணுகுதல். அடுத்து PM போஷான் சக்தி நிர்மான். அது பள்ளிகளின் கூடுதல் ஊட்டச்சத்தை வழங்குதல். வித்யாஞ்சலி 2.0 அப்படிங்கிறது தன்னார்வலர்கள் பள்ளிகளுக்கு சொத்துகள், பொருட்கள், உபகரணங்கள் போன்றவற்றை கொடுப்பது. சஃபல் அப்படிங்கிறது சோதனை அடிப்படை கருத்துக்கள், பண்பாடு சார்ந்த கேள்விகள், உயர் வரிசை சிந்தனை. ஆன்சர் வந்து சி. 1993 பாகிஸ்தானுக்கான கோரிக்கை விடுத்த முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னா ரஹ்மத் அலி. அடுத்து பின்வரும் பத்தியினை படித்து எந்த நிகழ்வு அந்த இயக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ. வங்காள பிரிவினை.
1857 புரட்சியின் போது ராணி லட்சுமிபாய் பற்றிய கிளர்ச்சியாளர்களில் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டு இருக்கிறார் என்று யார் குறிப்பிட்டார் அப்படின்னா ஜெனரல் ஹியூ ரோஸ். 1857 புரட்சி பற்றி கூற்றுகளில் எது உண்மை? 1 மற்றும் 3 தான் கரெக்டு. கிளர்ச்சி வெடிப்பதற்கு முன்பே மங்கள் பாண்டே இறந்து தியாகியாகிவிட்டார், இதுதான் கரெக்டு. அப்புறம் பார்த்தோம்னா கன்வர் சிங் பீகாரில் நடந்த கிளர்ச்சியினை தலைமையேற்று நடத்தினார், இதுவும் கரெக்டு. ஆன்சர் வந்து சி. 15வது நிதி பற்றாக்குறை பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டிபி 4% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். அதில் 0.5 என்பது எந்த துறையை சீர்படுத்துவதற்கு அப்படின்னா எரிசக்தி துறை. ஆன்சர் பி. கீழ்கண்டவற்றுள் ஆலய நுழைவு போராட்டத்தினை பற்றிய உண்மையான கூற்று எது அப்படின்னா 1 மற்றும் 3. நவம்பர் 1, 1817 மெட்ராஸ் அரசு பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. இது வங்காள சட்டம் நம்பர் 19 1810 ஒரு மாதிரியாக இருக்கிறது. ஆன்சர் வந்து ஏ. ஆன்சர் வந்து சி. 1 மற்றும் 3 வந்து கரெக்டு, 2 மட்டும் இல்லை. மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில். இதில் கயவர் என்று யாரை குறிப்பிடுகின்றார் அப்படின்னா விருப்பம் போல் நடப்பவர். துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். ஆன்சர் டி. ஆசைப்படாமை. ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி. ஆன்சர் டி. வாஞ்சிநாதன். பின்வருவனவற்றில் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையம். ஆன்சர் ஏ. மதுரை. மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறையை தமிழ்நாடு பின்பற்றுகிறது. அடுத்து ஒரு பொறுத்துக தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னா ஆன்சர் பி. பெண்கள் உதவி எண் 1090ங்கிறது தவறு, சைபர் கிரைம் உதவி எண் 1040ங்கிறது தவறு. ஆன்சர் பி. மனித வளர்ச்சி குறியீட்டில் சேர்க்கப்படாத ஒன்று இதில் என்ன அப்படின்னா பிறப்பு வீதம் அப்படிங்கிறது இருக்காது. கீழ்காணும் தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்க. குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் முன்னிலையில் உள்ள 3 மாவட்டங்கள் 1, 4, 5. ஆன்சர் வந்து டி. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி. ஆன்சர் வந்து டி. அடுத்து இந்த மேக்ஸுக்கான ஆன்சர் வந்து 12%. அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பி. 4:15:2. 4:15:2. அடுத்து குறைந்த ஒளிச்செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்கள் என்ன அப்படின்னா சியோஃபைட்டுகள். பூமியின் மேற்பரப்பில் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது ஆல்பிடோ என்று அழைக்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்கள் எந்த வயது பிரிவு கருத்தில் கொள்ளப்படுகிறதுனா இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா 15லிருந்து 29 வயது. ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகளில் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது எது அப்படின்னா இந்த 3மே. நேரடி பண பரிமாற்றம், பொது கொள்முதலில் டெண்டர், குரூப் சி பதவிக்கான ஆட்சேர்ப்பு நேர்காணலை நிறுத்தியது. ஆன்சர் வந்து டி. கழிவுப் பொருட்களின் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை டேஷ் மூலம் காற்றில் கலப்பதை தடுக்கலாம். மின்னிலை விரைவூக்கி. அடுத்து பேரழிவுகளை அவற்றின் தொடர்புடைய பண்புகளுடன் சரியாக பொருத்துக. எரிமலை வெடிப்பு அப்படின்னா பாறை குழம்பு, சூறாவளி கடுமையான காற்று, ஆழி பேரலை, கடலடி நிலநடுக்கம், பிளவு, வறட்சி, பாலைவனமாக்கல். ஆன்சர் ஏ. மராட்டிய பேரரசின் 2வது நிறுவனர் யாருன்னா பாலாஜி விஸ்வநாத். ஆன்சர் சி. அக்பரின் படையெடுப்பு வெற்றிகளை காலவரிசைப்படுத்துக. 2, 1, 3, 4. 2 வந்து காபூல் வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தோன்னா காஷ்மீர், அடுத்து பார்த்தோன்னா காந்தகார், அப்புறம் அகமது நகர். அடுத்து இந்த ஆணையங்களை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்து முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அடுத்து ராஜமன்னார் குழு 1968, சர்க்காரியா 1983, புன்சி ஆணையம் அடுத்து 2007. ஆன்சர் வந்து பி. ஜனனி சுரக்ஷா யோஜனா தொடர்புடைய வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. 1 மற்றும் 2. இது வந்து மகப்பேறு இறப்பு விகிதம், குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா. 100% மத்திய அரசு நிதியுதவி வழங்குது. ஆன்சர் வந்து ஏ. முதல் 5 ஆண்டு திட்டத்தை பற்றிய கூற்று 1 மற்றும் 2 சரி. விவசாய உற்பத்தியை அதிகரிக்க விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இது சில மாற்றங்களுடன் ஹெரட்டோமர் மாதிரியினை அடிப்படையாக கொண்டது. அடுத்து கீழ்வற்றை காலவரிசைப்படுத்துக. வரிசையாக தான் இருக்குது. மித்திரமேளா, அனுசிலான் சமிதி, இந்திய தன்னாட்சி கழகம், ஹிந்துஸ்தான் காதர். தேசிய குடிமை பணியாளர் தினம் வந்து ஏப்ரல் 21. ஆன்சர் டி. அடுத்த ஒரு பொறுத்துக. ஆலய நுழைவு இழப்பீட்டு சட்டம் ராஜாஜி, ஆலய நுழைவு சட்டம் ஓமந்தூரார், சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் வந்து அண்ணா, சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம் வந்து குமாரசாமி. ஆன்சர் வந்து டி. போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா கண்ணதாசன்.
உலகில் உள்ள எல்லா உயிர்களும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடி என்பது என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம் பார்த்தோம்னா ஆன்சர் டி, மேற்கண்ட அனைத்தும். யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிக. பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன் சொன்னது முடதாம கண்ணியார். ஆன்சர் பி. நெஞ்சாற்றுப்படை என்ற வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் முல்லைப்பாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப்படுகைகள் 17. சரியான பொறுத்துக. பாக்சைட்டுங்கிறது எங்கே கிடைக்கிது அப்படின்னா சேர்வராயன் மலை. ஜிப்சம் அப்படிங்கிறது திருச்சிராப்பள்ளி. இரும்பு அப்படிங்கிறது சேலம். சுண்ணாம்புக்கல் அப்படிங்கிறது கோயம்புத்தூர். ஆன்சர் ஏ. தமிழகத்தில் துவங்கப்பட்டுள்ள அவசரகால பாதுகாப்பு கொள்கை எது அப்படின்னா நம்மை காக்கும் 48 திட்டம் 2021. ஆன்சர் பி. அடுத்து ஒரு பெரியார் பற்றி கருத்து காரணம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஏ 20,328. அடுத்த கணக்குக்கான ஆன்சர் 7,200. ஆன்சர் பி. சம மின்னழுத்த பரப்பின் மீது ஒரு நேர் மின்னோட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையின் மதிப்பு ஆன்சர் பி, சுழி. பொதுவான கருத்தியலிலிருந்து குறிப்பான கருத்தியலுக்கு செல்லும் கற்றலின் வழிமுறை எவ்வாறு அழைக்கப்படும்? துப்பறியும் கற்றல். ஆன்சர் பி. அடுத்து ஒரு பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டி. ஆன்சர் டி 3, 4, 1, 2. அடுத்து சரியான வகையை பொறுத்துக. ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு மாற்று ஆற்றல். சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது நீர் சூடாதல். ஆன்சர் ஏ 1 மற்றும் 3 சரி. நீர்நிலைகளில் அபரிதமான பாசி வளர்றதுக்கு காரணம் யூட்ரோஃபிகேஷன். ஆன்சர் ஏ. அடுத்து ஒரு பொறுத்துக. ஜிசியாவை ஒழித்தல் அப்படிங்கிறது 1564. புனித பயண வரியினை ரத்து செய்தல் 1563. போர்க்கைதிகளை அடிமையாக வைத்திருத்தலை ஒழித்தல் 1562. பைராம்கானின் வீழ்ச்சி 1560. ஆன்சர் ஏ. அடுத்து தவறான எண்ணினை கண்டறி. 2 மற்றும் 3 தவறு. NJDG அதுவும் 3 CIS அப்படிங்கிறதும் தவறு. ஆன்சர் பி. 2 மற்றும் 3 தவறு. இந்திய சட்டமியற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை எந்த சட்டத்திலிருந்து உருவானது அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஆன்சர் சி. அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். இதுக்கு சரியான விடை பார்த்தோன்னா ஆன்சர் ஏ 1, 2, 3. 1, 2, 3 சரி. அடுத்தது பின்வரும் திட்டங்களில் ஏழை கர்ப்பிணி பெண்களிடையே நிறுவன ரீதியான பிரசவத்தை ஊக்குவித்து அதன் மூலம் தாய் மற்றும் குழந்தை இறப்பை குறைக்கும் நோக்கத்துடன் செயல்படுவது ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஆன்சர் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 100 கொஸ்டின் பார்க்கலாம்.